உங்க குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. வேப்பனை வச்சாச்சுல புழு செத்துரும். செத்துச்சா இல்லையா? என்ன பண்ணுது? கடிச்சிட்டே இருக்கா? ஜட்டியை திறந்து பார்க்கணுமா? சாவு சொல்லு புழுவ. ஓகே ஃபைன். இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாகட்டும், இல்லை நம்மளே சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் இதே மாதிரி மோஷன் போகிற இடத்துல ஏதோ புழு நிண்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்மளால உட்கார முடியாது, நல்லா விளையாட முடியாது, எதையுமே பண்ண முடியாது. போய் இதை அம்மா அப்பாட்ட சொன்னோம் அப்படின்னா, நீ நிறைய சாக்லேட் சாப்பிட்ற, அதனால தான் இப்படி ஆகுதுன்னு நல்லா வேப்பிலையை கரைச்சி வாயில் ஊற்றிடுவாங்க, இல்லை வேப்பெண்ணையை அந்த இடத்துல வச்சுருவாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பயன் தருமா, இல்லை இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்னதான் காரணம், இப்படி ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் சாந்தினி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாங்க மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சாந்தினி, பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர். இந்த குழந்தைங்களுக்கு பூச்சி கடிக்கிறது அப்படின்ற விஷயம் இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் புழுன்னு இருக்கு. குடல் புழுவில் நிறைய வகைகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த வகைகளில் இருக்க குடற்புழுக்கள் குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைக்கு வரலாம். இது எப்படி குழந்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில், அதாவது இரவு நேரத்தில் குழந்தைக்கு மோஷன் போகிற இடத்துல எனக்கு கடிக்குது, இல்லை ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இந்த குடல் புழுன்றது நம்மளோட குடல்லையே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, ஸோ நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலும் இரத்த சோகை வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சத்து குறைபாடு வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கேசஸில் ரேராக பார்த்தீங்கன்னா, இந்த குடல் புழுக்கள் உள்ளேயே வயிற்றுக்குள்ளே சுற்றி அதனால் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குடலில் ஒரு பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு சாதாரணமான விஷயம் நினச்சாலும் இதனால் நிறையவே பாதிப்புகள் நிறைய இருக்குது. ஏன் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த குடல் புழு இருக்கிறதுன்றது ரொம்பவே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம சுகாதாரமாக இல்லாததுனால தான். இப்போ விளையாடிட்டு, மண்ணில் விளையாடிட்டு குழந்தை கையை கழுவாமல் அப்படியே சாப்பிட்றது, இல்லை உணவுகள், இந்த பழமாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அதை சரியாக வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது, மோஷன் போனதுக்கப்புறமா கையை கழுவாமல், இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கையை சரியாக வாஷ் பண்ணாமல் குழந்தை அப்படியே சாப்பிட்றது, இதெல்லாம் தான் ரீசன். ஸோ இதை எப்படி முதல்ல நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக ஹேண்ட் வாஷிங் அண்ட் ஹேண்ட் ஹைஜீன், கை கழுவுறதோட முக்கியத்துவத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லிக் கொடுக்கணும். இரண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குடற்புழு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காகவே நம்மளோட அரசாங்கம் 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு இந்த குடற்புழு நீக்கத்துக்காக ஒரு மருந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் குடற்புழு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது 5 வயது கீழே இருக்க குழந்தைங்களுக்கு. இதை தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க எனக்கு மோஷன் போகிற இடத்துல கடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை இரிட்டேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்காமல், இல்லை வீட்லேயே நான் இந்த எண்ணெய் வச்சா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்காமல், தயவு செய்து உங்களோட பக்கத்தில் இருக்கிற குழந்தை நல மருத்துவரை அணுக வேண்டும். அவங்க பார்த்துட்டு அது எந்த வகையான குடற்புழு, தேவைப்பட்டால் மோஷன் டெஸ்ட் எடுப்பாங்க, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மருந்தை கொடுப்பாங்க அந்த குடற்புழுவை நீக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது குடற்புழுன்றது ஒரு சாதாரணமான பிரச்சனை கிடையாது. இதனால் பெரிய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருப்பதனால, குழந்தை இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நியர்பை இருக்கிற பீடியாட்ரிஷியனை நீங்கள் போய் பார்க்கணும். மருத்துவர் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டு வைத்தியம் மட்டுமே பண்ணிட்டு அப்படியே இருந்துருவோம். அது அப்போதைக்கு சரியாயிடும், ஆனால் பின்னாடி பெரிய விளைவுகளில் போய் முடியலாம். அதுலேயும் முக்கியமாக குழந்தைகள்னு இருக்கும்பொழுது இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் மட்டுமே பண்ணிட்டு இல்லாமல் ஒரு ப்ராப்பரான குழந்தை நல மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஹெல்த் ஸ்டுடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ண மறந்துடாதீங்க.